முடிவு நன்மையாக இருக்கும். ஏன் இந்த பாடுகள்னா முடிவு நன்மையாக இருக்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறாரு. வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு ஊழியக்காரரை எனக்கு தெரியும். அவர் பல சபைகளை உருவாக்கி அதுக்கு பேரார் பிஷப்பாக இருக்கிறார். அப்போ நல்ல ஒரு ஊழியக்காரர். அவரை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களை செய்ததுனால நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபை வளர்ந்தது. அவர் மீது சிலர் பொறாமை கொண்டு இந்த ஆள் மதம் மாற்றுகிறான் என்று சொல்லி கட்டாயம் மதம் மாற்றுகிறான், ஏமாற்றி மதம் மாற்றுகிறான் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவரை கைது செய்ய வைத்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த உடனே முடியாதுல்ல, கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆயிட்டு. அவங்க விசாரிச்சுட்டு சொன்னாங்க, இவர் மேலே ஒரு குற்றமும் இல்லை, யாருமே இவர் என்ன மதம் மாற்றினான்னு கம்ப்ளைண்ட் பண்ணலை. 3வது நபர் பொறாமையினால் இவர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. இன்னி 6 மாதம் விசாரணைக்கு பிறகு தான் விடுதலை. இப்போ இவர் தப்பே பண்ணலை, 6 மாதமாக ஜெயிலில் இருந்தார்ல, நமக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போ நீதிபதி சொல்கிறாங்க தப்பு பண்ணலை, விடுதலை என்பதால். இப்படிதான் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஊழியங்களை முடக்க நினைக்கிற அதிகாரிகள், ஆளுகையில் இருக்கிறவங்க இந்த நாட்களில் பெருகி விட்டதை பார்க்க முடிகிறது. அது மாதிரி நீங்கள் கூட பாதிக்கப்பட்டிருந்தால் ஒன்றும் சோர்ந்து போகாதங்க, பயப்படாதங்க, முடிவு நன்மையாக இருக்கும். இந்த பிஷப் வெளியே வந்த உடனே எல்லாரும் போய் பரிதாபத்தோடு சொன்ன, 6 மாதம் அநியாயமாக அவங்களை ஜெயிலில் வச்சுட்டாங்க, நீங்கள் ஒரு தப்பமே பண்ணலை, இப்போ தான் நிரூபணமாகி இருக்கிறாரு. அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் நன்மைக்காகத்தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஜெயிலுக்குள்ளே, அது எப்படி உங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஜெயிலில் வச்சாங்களே, எப்படி சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, அங்கே இவ்வளோ பேர் கைதிகள், அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னேன், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, என் கூட சேர்ந்து ஜெபிச்சாங்க, இப்போ அவங்கெல்லாம் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் உள்ளே போகாமல் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இயேசு பற்றி யார் சொல்லியிருப்பாங்க? ஆண்டவர் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை நடத்துகிறா, எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை அனுமதித்து என்னை குற்றவாளியை போல ஜெயிலுக்குள்ளே கொண்டு போக வைத்தார். அப்போ நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது, தீமை அல்ல. உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு பாடுகள், நெருக்கம், உபத்திரவங்கள் சுவிசேஷத்தை நிமித்தம், ஊழியர் செய்வதை நிமித்தம் உண்டாயிருக்கலாம். பயப்படாதங்க. இப்போ பவுல் ஜெயிலுக்குள்ளே போனதுனால என்ன ஆசீர்வாதம் உண்டாச்சுன்னு நினைக்கிறீங்க? சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். நீங்கள் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இறங்கி வருகிறார். நடுராத்திரில பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடுறாங்க, ஜெபம் பண்ணி. அப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கின உடனே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைகிறாரு. அவங்க கை கட்டுகளெல்லாம் கலண்டர், எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க. இப்போ சிறைச்சாலைக்காரன் ஆண்டவர் மாதிரி நான் ரட்சிக்கப்பட என்ன பண்ணணும்? அப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட தான் கர்த்தர் அனுப்பினார். அந்த சிறையில் கைதிகளாக இருந்த எல்லாரும் அவங்க பாட்டு பாடும்போது, ஜெபிக்கும் போது கவனிச்சாங்க. எல்லாருக்குமே விடுதலை உண்டாயிட்டு என்ற விதத்தில் பார்க்கிறோம். அப்போது அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட, குடும்பமே ரட்சிக்கப்படவும், ஜெயிலில் இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், அதற்காகத்தான் இந்த உபத்திரவத்திலே கர்த்தர் நடத்தினார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறாரு. அதனால் ஊழியத்தில் வர பாடு, நிந்தை, நெருக்கம், சோர்ந்து போகாதங்க, முடிவு நன்மையாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாத. அப்போ என்னைக்கு அந்த நன்மை நடக்கும்? அதுதான் இன்றைக்கு, இப்பொழுது நான் அந்த நன்மை உனக்கு செய்யணுமானா, முதல்ல நடந்து கொண்டிருக்கிற காரியத்துக்காக தேவனை துதிக்கணும். இழப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாடுகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம். இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துகிற விஷயம். தேவனை துதிங்க, உடனே அற்புதம் நடக்கும், நன்மையான காரியமாய் மாறிவிடும். இப்போ ஜெபிக்கலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்களா? நீங்கள் யோபை நினைத்து கொள்ளுங்க, யோசேப்பை நினைத்து கொள்ளுங்க, பவுல் அப்போஸ்தலனை நினைத்து கொள்ளுங்க. சரியா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை எனக்குரியது. என் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற எல்லா பாடுகள், இழப்புகள், நிந்தைகள், நெருக்கங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உமக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க முடியாது. நீர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதார நான் உம்மை துதிக்கிறேன். முடிவு நன்மையாயிருக்கும், அதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி முடிவு நன்மையாயிருக்கும்.
நன்மையான முடிவை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் ஆசீர்வதித்து இழந்து போனது எல்லாம் திரும்ப தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உயர்வை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். திரளான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறேன். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன், முடங்கி போக மாட்டேன். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் எழுந்து அந்த நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிற இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். இந்த நாளிலே அந்த அற்புதம் ஆரம்பிக்கட்டும். இந்த நாளிலே நன்மையான காரியங்கள் வாய்க்கட்டும். எல்லா தடைகளை விலகட்ட நன்மைகளை கண்டு மகிழும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உம்மை துதிக்கும்படி கர்த்தருடைய கிருபை தாங்கிய நடத்தட்டும். ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டா, உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை தினமும் சொல்லி சகலமும் நன்மைக்கு நடக்குது, நான் கலங்க மாட்டேன், முடிவு நன்மையாக இருக்குன்னு ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. அற்புதங்களை காண்பீங்க. ஆமேன்.